இனிய காலை வணக்கம் குழந்தைகளே. இன்றைய தமிழ் வகுப்பில் பக்தி பாடல் பாடலாம். கடைசி தமிழ் வகுப்பில் இரு நண்பர்களும் கரடியும் கதை பார்த்தோம். இந்த கதையை வீட்டில எல்லாம் சொன்னீங்களா? இன்றைய தமிழ் வகுப்பில் அம்மன் பக்தி பாடல் துர்க்கை அம்மனை பற்றி ஒரு பாடல் பாடலாம். இந்த அம்மன் பெயர் தான் துர்க்கை அம்மன். இவங்களை பற்றி தான் ஒரு பக்தி பாடல் பாடலாம். பக்தி பாடல். இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லித்தரேன், கவனிங்க. ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளின் தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும், சர்வ மங்களம் கூடும். குழந்தைகளே, இப்போ பாடலாம், பாடுங்க. பக்தி பாடல். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளின் தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும், சர்வ மங்களம் கூடும். குழந்தைகளே, இன்னொரு முறை பாடலாம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளின் தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும், சர்வ மங்களம் கூடும். குழந்தைகளே, அம்மா அப்பா கூட கோயிலுக்கு போவீங்க தானே? கோயிலுக்கு போகும்போது துர்க்கை அம்மனின் பாடலை பாடி துர்க்கை அம்மனின் அருளை பெறுங்கள். நன்றி குழந்தைகளே.